அனைவருக்கும் வணக்கம். நான் 2024 அந்த குரூப்பை கிளியர் பண்ணி 2025 அந்த கவுன்சிலிங்ல கலந்துக்கிட்டேன். அதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அதை எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன்னா 2020 பிப்ரவரியில படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக நான் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணல. அதாவது போலீஸ் கான்ஸ்டபிள் படி தான் ஃபீல்டுக்கு வந்தேன். அந்த டைம்ல கோவிட் காலம், எந்த எக்ஸாமும் இல்லை. அப்ப பிசி அந்த இயரோட லாஸ்ட்ல கால்ஃபர் பண்ணாங்க. அந்த டைம்ல அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணேன். ரிட்டர்ன் கிளியர் பண்ணி பிசிக்கல் ஒழுங்கா பண்ணல. ஸோ அது வரல. அதன் பிறகு நான் சரி அப்படியே கொஞ்சம் கேப் வரும்னு சொல்லிட்டு விட்டுட்டு கம்பெனி வேலைக்கு போயிட்டேன். ஆக்சுவலா நான் பண்ண பெரிய தப்பு அது கேப் போட்டது தான். கம்பெனி வேலைக்கு போயிட்டேன். அந்த டச் விட்டு போச்சு. திரும்ப ஒரு 6 மாசம் ஒர்க் பண்ணேன். 6 மந்த் அப்புறம் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒர்க் பண்ணிட்டு சரி இது நம்ம லைன் இல்லை, படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2022 ஜனவரி 1ஆம் தேதியெல்லாம் பிளான் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தப்ப ஆக்சுவலாக இந்த டைம் எந்த கால்ஃபரும் கிடையாது. இந்த டைம் கண்டிப்பாக வரும், படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ 2021 ஃபர்ஸ்ட் குரூப் 4 வந்துச்சு. அந்த குரூப் 4ல 146 கொஸ்டின் போட்டேன். அது பண்ணப்ப பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா தான் பண்ணிருக்கோம், நம்மளும் டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி பிளான் வந்துச்சு. அதன் பிறகு ஒரு பிசி எக்ஸாம் வந்துச்சு. அதுவும் ரிட்டர்ன் கிளியர் பண்ணி இந்த டைமும் பிசிக்கல் ஒழுங்கா பண்ணல, வரல. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த டைமும் கேப் போட்டுட்டு திரும்பவும் கம்பெனி வேலைக்கு போயிட்டேன். இந்த டைம் ஒரு 3 மாசம் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு அப்ப சரி அப்ப என்ன பண்ணாங்க, 23 ஒரு எஸ்ஐ கால்ஃபர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு அப்ப மீண்டும் எஸ்ஐ எக்ஸாம் அந்த டைம் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ரிட்டர்ன் கிளியர் பண்ணேன். பிசிக்கல் நல்லா பண்ணிட்டு இன்டர்வியூ வரைக்கும் போனேன். ஓவரால்ல ஒரு மார்க்ல கொஞ்சம் ஒரு மார்க் கம்மியானதுனால அது ஓவரால் ஒழுங்கா வரல. ஆக்சுவலா ஜனவரி மாசம் தான் அந்த எஸ்ஐ 2024 ஜனவரியில் தான் அந்த எஸ்ஐ ரிசல்ட்டோட வந்துச்சு. அப்ப சரி அப்ப இன்னொரு நியூஸ் வெளியாவது மேலே குரூப் 4 இந்த வருஷம் கால்ஃபர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த டைம் கேப் போடாம நம்ம படிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஜனவரி 2024 ஜனவரி 31ஆம் தேதி குரூப் 4 கால்ஃபர் ஆகுது. ஓகேவா? அப்ப கால்ஃபர் ஆகும்போது சரி இந்த எக்ஸாம் நமக்கான எக்ஸாம் தான், இது எப்படியாவது கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். படிக்க ஸ்டார்ட் பண்ணப்ப அப்ப கால்ஃபர் ஜனவரி 31 ரிலீஸ் ஆகுது. அப்போ ஜூன் மாசம் தான் எக்ஸாமு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஜூன் மாசம் ஒரு 6 மந்த் டைம் இருக்கு, கொஞ்சம் நல்லா படிக்கணும், தெளிவா படிக்கணும். ஏன்னா நம்ம பிசி அந்த லெவல் தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். டிஎன்பிசின்னு கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் பிரீஃபா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். சரி தெளிவா ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலா ஒரு 4 மணிக்கு காலையில ஒரு 4 மணிக்கு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு 4:30 போனேன்னா ஈவினிங் ஒரு 6:30 வரைக்குமே படிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் 6:30க்கு மேல ஒரு 1 ஹவர் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்றது அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அந்த பொறுமை தான். ஆக்சுவலா நான் வந்தது குரூப் 4 டிஎன்பிசி அப்படி கிடையாது. நம்ம ஒரு யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் பிசி தான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனா அதை அப்படியே படிக்க 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 சரி ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுதான் இந்த குரூப் 4. வந்த பிறகு வெளில போக முடியல, இதை கண்டிப்பா நம்ம கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிச்சு இப்ப கிளியர் பண்றேன். இந்த டைம் 170 கொஸ்டின் போட்டேன். 170 கொஸ்டின் போட்டு நல்ல டிபார்ட்மெண்ட் தான் எடுத்து இப்போ கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். அதாவது எப்படி படிக்கணும், எனக்கு இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு எடுத்துக்காட்ட டைம் பாத்தீங்கன்னா 2020 24. ஓகேவா? 24 எக்ஸாம் எழுதி 25 தான் போஸ்டிங் வாங்க. அப்ப இவ்வளவு நாள் எடுத்துக்கிச்சு. அப்ப ஒரு குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணோம்னா இவ்வளவு நாள் எடுத்துக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதாவது நான் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. ஓகேவா? ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணேன். அந்த மிஸ்டேக்ஸ பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜரா ஒரு வழி காட்டுறதுக்கு ஆள் இல்லை. ஓகேங்களா? அப்போ இந்த வருடம் வரப்போற குரூப் 4 எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள்ட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பிளானு. ஓகேவா? அதை ஃபாலோ பண்ணி அப்போ
இந்த வருடம் வரப்போகிற குரூப் 4 எக்ஸாம் வந்து எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு சின்ன ஐடியா. அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.